அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, இது ஒரு சின்ன அறிவிப்பு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஹிஜ்ரி காலண்டர் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இது ஆப்பில் இல்லாமல் ஒரு காலண்டராகவே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபுல்லாக இஸ்லாமிக் மந்த்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுத் தானி, ஜுமாதுல் அவ்வல், ஜுமாது தானி, அதுக்கடுத்து ரஜப் இருக்கும், ஷாபான், ரம்ஜான், ஷவ்வால், அதுக்கடுத்து துல்கைதா, துல்ஹஜ். இந்த 12 மாதங்களுமே இஸ்லாத்தை பேஸ் பண்ணியிருக்கோம். இதில் இங்கிலீஷ் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டேட்டுக்கும் கீழே தனியாகவே கொடுத்துருப்போம். இப்போ முஹர்ரம் 1ன்னா 16 ஜூன் 2026 அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் டேட்டை மென்ஷன் பண்ணியிருப்போம். எதுக்கு ஹிஜ்ரி டேட்டை தனியாகவே பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அஃபிஷியலாக ஒரு காலண்டர் வச்சுருப்பாங்க. இப்போ இந்தியாவுக்குன்னு பார்த்திங்கன்னா அஃபிஷியல் காலண்டர் என்னென்னா கிரிகோரியன் காலண்டர். அதோடைய எல்லா ரெக்கார்ட்ஸுமே கிரிகோரியன் காலண்டரோட பதிவேட்டின் படி தான் ரெக்கார்டு இருக்கும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லும்போது, நான் வானம் பூமியை படைச்சதுலேருந்து மாதங்களோட எண்ணிக்கை 12, அதில் 4 மாதம் புனிதங்கள். இதுதான் நேரான தீன் அப்படின்னு சொல்கிறார். இது தீனில் ஒரு பார்ட். இது ஒரு ரசூல்லாவுடைய ஒரு கல்ச்சர் கிடையாது. ரசூல்லா ஒரு அரபுகளோட ஒரு கல்ச்சர் கிடையாது. இது தீன். இந்த ரெக்கார்ட்ஸ் படி தான் நம்மளுடைய எல்லா விவகாரங்களுமே இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம இதை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். இஸ்லாத்தோட அஃபிஷியல் இதுதான், மாதங்களோட எண்ணிக்கை 12. அதில் புனிதமானது ரஜபு, துல்கைதா, துல்ஹஜ், முஹர்ரம். இது 4 மாதங்களும் புனிதம். ரசூல்லாவை பற்றி நம்ம சொல்லும்போது கூட ரசூல்லாவுக்கு 40 வயசில் நபித்துவம் கிடைச்சது, 63 வருஷம் உயிர் வாழ்ந்தார் இப்படி சொல்கிறோம். ஆனால் கிரிகோரியன் கேலண்டர் படி பார்த்திங்கன்னா அவருக்கு 39 வயசில் தான் நபித்துவம் கிடைச்சது, 61 வயசுலேயே அவர் இறந்துட்டார். ஹிஜ்ரி டேட் படி பார்த்தா தான் 40 வயசில் நபித்துவம் கிடைச்சதும் 63 வருஷம் அவர் உயிர் வாழ்ந்ததும். ரசூல்லா, சகாபாக்கள், இஸ்லாம் இதை பற்றி நம்ம எல்லாம் குறிப்பிடும்போது நம்ம ஹிஜ்ரி டேட்டில் தான் சொல்கிறோம். ஆனால் நம்ம விஷயத்தில் நம்ம வீட்டுக்கு குழந்தைங்க பிறந்த நாளாக இருக்கட்டும், அவங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய வேறு விவகாரங்களாக இருக்கட்டும், எல்லாமே கிரிகோரியன் கேலண்டருக்கு இங்கிலீஷ் டேட்டு நம்ம மாறிடுறோம். நம்ம தீனை மாற்றிடுறோம். இந்தியா சூழ்நிலையில், இந்தியா இந்த நாட்டில் நம்ம வாழ்கிறதுனால அதை தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது நான் இல்லைன்னு, அதோடைய வழியில் தான் நம்ம போய் ஆகணும். ஆனால் நம்ம தீனை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம தீனில் இருக்கிற டேட்ஸை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு மாதம் என்ன, இன்றைக்கி என்ன நாள், இதெல்லாம் நம்ம இந்த இஸ்லாத்தில் ஒட்டிருக்கணும். ஒரு விஷயத்தில் நம்ம போய் கலந்துடுறது வேறு, அதில் மேலே ட்ராவல் பண்ணுறன்றது வேறு, அதுக்குள்ளேயே கலந்துடுறதுன்றது வேறு. நம்ம இஸ்லாத்தின் படி நம்ம இருக்கணும், நம்மளுடைய தீன் படி இருக்கணும். இது மென்டலி அல்லாஹ் நம்மளை நிறைய விஷயத்தில் ட்ரெயின் பண்ணுறாரு. ஒரு டேட் தானே நம்ம அலட்சியமாக இருக்காமல் நம்ம இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மென்ஷன் பண்ணும்போது இதை மென்டலாக நம்ம நிறைய விஷயத்துக்கு ட்ரெயின் ஆகும். அதுக்காக தான் நம்ம ஹிஜ்ரி காலண்டர் அடிச்சிருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த காலண்டர் தேவைப்பட்டால் நான் சொல்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணுறோம். இது காலண்டருக்கு காஸ்ட் எதுவும் இல்லை. நீங்கள் உங்களோட அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணிங்கன்னா இன்ஷாஅல்லாஹ் இதை நாங்கள் அனுப்புவோம். நீங்களும் உங்கள் ஏரியாவிலையும் இதை பற்றின ஒரு நாலேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஷாஅல்லாஹ் என்னோடய நம்பர் சொல்கிறேன். இது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்களன்னா இதுக்கு உங்கள் அட்ரஸை மட்டும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா நாங்கள் கொரியர் போட்டுருவோம் இன்ஷாஅல்லாஹ். 9080749729. இது இல்லாமல் இங்கிலீஷ்லேயே அந்த காலண்டர் பிடிஎஃபாக இருக்குது, தமிழ்லையும் பிடிஎஃபாக இருக்குது. உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப் மட்டும் அனுப்புகிறோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னா நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.